பிக் பாஸ் தமிழ் சீசன் 8க்கு அப்புறம் எங்கப்பா விசாலியே காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, அவரு என்னதான் செய்றாரு? ஏன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே நெகட்டிவா போன ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னா விஜே விஷால் தான். ஸோ அவரும், அன்சிதாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செஞ்ச சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே புடிக்கவே இல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, விஜே விஷால் ரொம்பவுமே டேமேஜ் ஆனாப்ல. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா, ரொமான்ஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுவும் அன்சிதா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவுமே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு வெளியில பயங்கரமான நெகட்டிவிட்டி போணுச்சு. அவங்களோட பேரன்ட்ஸ் கூட வந்து பயங்கரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரயே வந்து, "நீ வெளியில வா, நான் கவனிச்சுக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜே விஷாலோட ஃபோட்டோஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆகல. இப்ப சமீபத்தில வந்து அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. கிரகப்பிரவேசம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜே, விஷால் அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி இவங்கலாம் போயிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவ அன்சிதா தன்னோட சோசியல் மீடியாவுல போட்டிருக்கிறாங்க. ஸோ அது இப்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில காமிச்சுக்கலனாலும் உள்ளுக்குள்ள எல்லாருமே ஒண்ணா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.